பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ₹20. தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தன. இதனால் இரு கட்சியினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக விமர்சித்து வந்தனர். இந்த முறை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பின் இந்த நிலை மாறியுள்ளது. தற்போது சட்டம் ஒழுங்கு, பாலியல் குற்றங்கள், மின்வெட்டு பிரச்சினை குறித்து ஆளுங்கட்சியான தாவேக்காவுக்கு எதிராக அறிக்கை விடும் பழனிசாமி முந்தைய ஆட்சியாளரான திமுக குறித்து எதுவும் சுட்டிக்காட்டவில்லை. இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: அதிமுகவிலிருந்து ஆட்களை தூக்குவதால் தாவேக்கா மீது பழனிசாமி கடுப்பில் இருக்கிறார். அதன் காரணமாக தாவேக்கா அரசின் தவறுகளை ஆவேசமாக சாடுகிறார். ஆனால் தாவேக்கா அரசு இன்று சந்திக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மின்வெட்டு பிரச்சினைக்கு முந்தைய திமுக அரசும் ஒரு வகையில் காரணம். அதற்காக அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளிய திமுக தாவேக்காவை ஒன்றாக பழனிசாமி விமர்சிக்க வேண்டும். ஆனால் திமுகவை விமர்சிப்பதை பழனிசாமி தவிர்த்து விடுகிறார். குறிப்பாக மேகதாது அணை தொடர்பாக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர காரணமாக இருந்ததே திமுக தான். அந்த இடைச்செருகல் தீர்மானத்தை எதிர்த்து பேசிய போதும் அதற்கு காரணமான திமுகவை பழனிசாமி விமர்சிக்கவில்லை. ஆளுங்கட்சியை தான் விமர்சிக்க வேண்டுமென்ற அவரது முடிவு சரிதான். ஆனால் மேகதாது போன்ற தமிழகத்தின் நீண்டகால பிரச்சினைக்கு கூட திமுகவை இழுக்காமல் பேசுவது சரியல்ல. பழனிசாமி இதுவரை வெளியிட்ட அறிக்கையில் 99% திமுகவின் பெயர் கூட இடம்பெறவில்லை. குறிப்பாக அறிக்கை தயார் செய்வோருக்கும் தாவேக்காவை மட்டும் விமர்சித்தால் போதும் என கரார் உத்தரவு போட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க பழனிசாமி முயன்றதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றம் சாட்டி வருகிறார். அது உண்மைதான் என்பது போல் பழனிசாமியின் செயல்பாடு உள்ளது. திமுக எதிர்ப்பினால்தான் அதிமுக வளர்ந்து பலமுறை ஆட்சி அமைத்தது. தீய சக்தி திமுக என்ற வார்த்தையை உருவாக்கியதே அதிமுக தான். ஆனால் அதை சொல்லியே சட்டசபை தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் திமுக எதிர்ப்பை கைவிடுவது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்று அவர்கள் கூறினர்.